காஞ்சிபுரம் டிஎஸ்பி முறையீடு செய்திருக்கிறார். சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க கோரிய மனுவை அவசர வழக்காக விசாரிக்க கோரி டிஎஸ்பி முறையீடு செய்திருக்கிறார். நேற்று காஞ்சிபுரம் நீதிமன்றம் அவருக்கு சிறை தண்டனை விதித்தது. புகார் தொடர்பான வழக்கில் முறையாக விசாரணை நடத்தவில்லை என கூறி நீதிமன்றம் சென்ற அவரை சீருடையில் கைது செய்ய நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது அவர் சிறையில் அடைப்பதற்காக கொண்டு செல்லப்பட்ட நிலையில் மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நெஞ்சுவலி மற்றும் சில பிரச்சனைகள் காரணமாக தொடர்ந்து அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழலில் தற்போது காஞ்சிபுரம் டிஎஸ்பி முறையீடு செய்திருக்கிறார். சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க கோரிய மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என அவர் முறையீடு செய்திருக்கிறார். வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் அளிக்கப்பட்ட புகார் குறித்து முழுமையாக விசாரணை நடத்தாததால் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் மேல்முறையீடு செய்திருக்கிறார் காஞ்சிபுரம் டிஎஸ்பி. விவரங்களோடு செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, கூடுதல் விவரம். காஞ்சிபுரத்தில் உள்ள பூச்சிவாக்கம் பகுதியில் நடந்த ஒரு பேக்கரியில் அடிதடி சம்பவம் நடைபெற்றது. இது புகார் அளிக்கப்பட்டு 1 மாத காலமாகி எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் டிஎஸ்பி சங்கர் கணேஷ் வரும் செப்டம்பர் 24 வரை சிறையில் அடைக்குமாறு காஞ்சிபுரம் மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி செம்மல் உத்தரவிட்டிருந்தார். ஏனென்றால் இந்த பிரச்சனை தொடர்பாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் உரிய நடவடிக்கையை டிஎஸ்பி மேற்கொள்ளவில்லை என்ற காரணத்தை காட்டி நீதிபதி இந்த தண்டனை விதித்திருந்தார். நேற்று இந்த வழக்கு காலையிலிருந்து மாலை வரை இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றது. இந்நிலையில் அவரை நீதிபதி காரிலே அழைத்து சென்று சிறை அடைப்பதற்கு அழைத்து சென்றார்கள். ஆனால் அவர் அங்கிருந்து தப்பி சென்று விட்டதாகவும் தற்போது எந்த நிலையில் இருக்கிற எந்த விவரம் தெரியவில்லை. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று காலை காவல்துறை வழக்கில் ஆஜராகக்கூடிய அரசு வழக்கறிஞர் முகிலன் நீதிபதி சதீஷ்குமார் முன்பு ஆஜராகி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அளிக்கப்பட்ட புகாரில் முறையாக விசாரணை நடத்தவில்லை என கூறி காஞ்சிபுரம் டிஎஸ்பிக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த சிறை தண்டனை நிறுத்தி வைக்க வேண்டும், இது தொடர்பாக அவசர மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த மனுவை நீங்கள் தாக்கல் செய்யுங்கள், பிற்பகல் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக நீதிபதி சதீஷ்குமார் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் நேற்று காலை முதல் மாலை வரை டிஎஸ்பி நீதிமன்றத்தில் அமர வைக்கப்பட்டிருக்கிற அந்த தகவலையும் அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார். அதற்கு நீதிபதி இந்த விவகாரத்தில் ஏதோ ஒன்று வழக்கத்துக்கு மாறாக நடைபெற்றுள்ளது, அது என்ன என்பதை விசாரித்தால் தெரியும் என்றும் தெரிவித்த நீதிபதி இந்த வழக்கை முழுமையாக தாக்கல் செய்யுமாறு தெரிவித்துள்ளார். இன்று பிற்பகல் அவசர மனு தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு உயர்நீதிமன்றத்தில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. நன்றி சுப்பையா.